எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, பெருந்தன்மை கொண்டவர்கள் யார் தான் தலைப்பு. அதுனா பெருந்தன்மை கொண்டவர்கள். மக்கள் நிறைய பேர் இருக்கான். சில பேர் கரிமி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருப்பான். சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் அப்படின்ற மாதிரி பேர் வாங்குவோம். ஸோ அந்த பெருந்தன்மையான மனிதர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில ஒரு ஒரு ஆட்டோவில் போவாங்க, இல்லை ஒரு டாக்ஸியில் போவாங்க. ஒரு சேஞ்சு ஒரு பே பண்ணும்போது ஒரு அமௌண்ட் பே பண்ணும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபா சில்லற இல்லைன்னு வச்சுக்கோங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போவாங்க. சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. இது எங்க வேணாலும் போவோம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஒரு பஸ்ல போகும்போதா இருக்கலாம், இல்லை சில இடத்துல வந்து தொழில் பண்றவங்க இருப்பாங்க, வேலைக்காரங்களை வந்து ஏதாவது வாங்கறதுக்கு அனுப்புவாங்க. போயிட்டு வரும்போது ஒரு 5 ரூபா 10 ரூபா மீதி இருக்கும். அதை கொடுக்க போனா பரவாயில்ல வச்சுக்க, அதனால என்ன வச்சுக்க கை செலவுக்கு வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி வெட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும், நான் சொல்றது பணம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கும் பணம் உள்ளவர்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியா இருப்பாங்க, அதில் கொஞ்சம் சொத்து பிரச்சனைகள் வரும். அதில் யாராவது அதில் பெருந்தன்மை உடையவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சின்னதாக ஒரு 1/2 சென்ட் காசுன்னு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சரி பரவாயில்ல நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தன்னோட சொத்தையோ தன்னோட பணமோ தனக்கான விஷயங்களை, தனக்கான பொருளையோ தனக்கான சொத்தையோ மற்றவர்களுக்காக ஒரு பெருந்தன்மை, அதாவது விட்டு கொடுப்பவர்கள் தான் பெருந்தன்மை உடையவர்கள். அது பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமா போயிட்டு ஒருத்தன் இப்படி சாதாரணமா இடிச்சுட்டு போயிட்டா கூட, சாதாரணமா இடிச்சுட்டு போயிட்டா கூட அவன்கிட்ட சண்டைகள்லாம் போக மாட்டாங்க. ஓகே பார்க்காம போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையா கடந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெருந்தன்மை உடையவர்கள் யார் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கலாமா, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயமா முடியும். ஓகேங்க. ஸோ எந்த ஒரு ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்துக்கு லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதியோடையோ குரு சேர்க்கை பெற்றால் நிச்சயமாக அவர்கள் பெருந்தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அதாவது திரும்பவும் சொல்றேன், எந்த ஒரு ஜாதகத்திலேயோ லக்னத்தோடையோ லக்னாதிபதியோடையோ குரு சேர்க்கை பெற்றால் அவர்கள் பெருந்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எண்ணங்களில் ஒரு பெருந்தன்மை இருக்கும். எல்லா இடங்களிலும் ஒரு ஒரு பிராட் மைண்டடா யோசிப்பாங்க. ஒரு மனிதனை சீக்கிரம் வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கும். எல்லாம் சரிதான், எது பண்ணாலும் ஒரு தவறே பண்ணியிருந்தா கூட சரிதான் பரவாயில்ல, ஓகே ஓகே அடுத்த தடவை இன்னும் பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையை அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. இது ஆஃபீஸ்லயா இருக்கலாம், ஃபேமிலியில இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர், எல்லா இடத்துலயும் அந்த பெருந்தன்மையான குணம் தொடர்ந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. சரி இவங்க வாழ்நாள் ஃபுல்லா அப்படிதான் இருப்பாங்களான்னா எஸ், லக்னாதிபதியோட குரு சேர்ந்துட்டாவே இவங்க வாழ்நாள் ஃபுல்லா அந்த பெருந்தன்மையை மீறாமல் தன்னோட வாழ்க்கையை நகர்த்துவாங்க. ஸோ இவங்களோட சுத்தி இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பிஹேவியர்லாம் ரொம்ப பெருந்தன்மையோட இருக்கிறவங்ககிட்டயே வாழும்போது நல்லா தானே இருக்கும். ஜென்ரலாக ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே சரி, ரொம்ப பெருந்தன்மையை விட்டு கொடுத்துருவாங்க எல்லாமே. ஸோ இப்போ லைஃப் நல்லா இருக்கும், இவங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் பெருந்தன்மை. நன்றி, வணக்கம்.